நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மணமகளை கரம் பிடித்திருக்கிற மணமகன் கடைசி வரைக்கும் ஜீவகாலமெல்லாம் இயேசுவின் வருகை வரைக்கும் ஆயுஷ் நாள் முழுவதும் கைப்பிடித்து சிறப்பாக நடத்துவார். ஆமென். பிரவீன் ராஜாகினால் குளோரியாகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் என்று சபையார் என்பதாக வாக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை கட்டி ஆண்டவரை இப்பொழுது அருமையான குளோரியை சுகந்தியாகிய நான் சோத்ரம் குளோரியாகிய நான் பிரவீன் ராஜாகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உங்களை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் சபையார் முன்பதாக வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லவர், ஆண்டவரோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த மாங்கல்யத்திற்காக, இந்த மோதிரத்திற்காக, இந்த வேதாகமத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதனால் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஆசீர்வதியும் கர்த்தரே
வேதாகமத்துக்காக நம்முடைய பாஸ்டர் அருமையான சோதர் பெஞ்சமினை அவர்கள் இதை ஆசீர்வதித்து கொடுப்பார்கள். அவர்கள் இந்த வேதாகமத்தை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வேதாகமத்தையும் பாஸ்டர் கையில் கொடுங்க. இதை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். வேத தகவல் கையில் தெரியாதபடிக்கு கையிலாவது அப்பா கையில் கட்டி கொடுத்து மாற்றி அப்பா இருவரும் தகவனை அப்பா இதை சுமந்து செல்ல இந்த உடன்படிக்கை பெட்டியோடு அவன் இணைஞ்சிருக்க செய்யப்பா கிருபையும் மையப்படுத்தாங்க. என் தேவனே பாதுகாத்துப்பா நீப்பதும் ரசிகர்களுக்கு நல்ல பிதாவே. இப்பொழுது அவர்களுக்கு பரிசை கொடுத்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாருக்காக அடுத்து மாங்கனத்தை காண பிடிக்க வேற விதமாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நல்லவர் ஒரு மைக் கொடுங்க அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். 2 பேருக்காக சொல்லி ஜெபம் பண்ணி பரிசுத்தமும் அன்பு கிருபையும் நிறைந்ததையும் வானத்தையும் இந்த பூமியும் சுற்றித்த சர்வ உள்ளவரை ஏதோ கவர்மெண்ட்டினுடைய சட்டத்தின்படி அப்போ அந்த நியமனம் நடக்கிறது. இந்திய தேசத்தின் சட்டம் அன்றைய பிள்ளைகள் வாழ்விலும் மெய் விவாக பரிசுத்த மெய் விவாகத்தின் அடையாள சின்னமாக இதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இதை ஆசீர்வதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் இருக்கும் வரை இதுவும் சமாதான சந்தோஷத்தை பரிசுத்தவான்கள் அன்றைய தேவதூதர்கள் பிதா குமார் பரிசுத்தாவுக்கு முன்பாக இதை செய்து கொள்வதை ஆசீர்வதிக்கிறோம். இதை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா.
அவங்களுக்கு கொடுங்க. அந்த தாய்மாமா அவர் அந்த மாலையை பகிர்ந்து அவருடைய இல்வாழ்க்கையில வரவேற்கிறார். அதுபோல மணமகளும் மணமகனின் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்வாழ்க்கையில் வரவேற்கிறார். எல்லாருக்கும் இப்பொழுது மைக் கொடுங்க. இந்த மாங்கல்யத்தினாலே மோதிரத்தினாலே பிரவீன் ராஜாகி நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை விவாகம் செய்து எனக்கு உண்டான லோக ஆசைகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆவி நாமத்தினாலே சபையார் கொள்வதாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் மனமால் பண்ணிடுங்க. எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த மணமக்களை ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் செய்வோம். எல்லாரும் கரங்களை நீட்டுவோம். எல்லா வாலிபரும் எல்லா பெரியவரும் எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் கரங்களை நீட்டுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமாக. இவர்கள் மெய்யான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இவர்கள் ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்கியங்களையும் பெற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுக்குலம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் தருகிற கருணையுள்ள நித்திய பிதாவே, இவனுக்கு காரணமாக இரக்கமுள்ள ஆண்டவரே, ஈசாக்குக்கு ரெபெக்காளை உண்மையாய் ஒருமித்து வாழ்ந்தது போல ஆண்டவரே, இவர்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறவருடைய அடியாராகிய இந்த புருஷனையும் இந்த ஸ்திரீயையும் ஆண்டவரே, இந்த மாங்கல்யத்தினாலே இவர்கள் தங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் இணைக்கப்பட்டபடியினாலே ஆண்டவரே இந்த உடன்படிக்கை உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றி எப்போதும் பூரண அன்பும் எப்போதும் சமாதானமும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உன்னுடைய கற்பனையின்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உன்னுடைய அன்பு கரத்தை நீட்டி இவர்களை மனதார ஆசீர்வதித்தரும் என்று சொல்லிக்கிறோம். ஒருபடிக்கொள்ளும் வேதராஜையா. சர்வ வல்லமை தேவனே, நல்லவரும் வல்லவரும் வார்த்தையிலே உண்மையுள்ளவரும் இதோ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதாக என்று சொல்லி என்ற காலத்தில் என்று சொல்லி இந்த சமூகத்திலே அந்த ஒரு அரசாங்க நியமத்தின்படி சட்டத்தின்படியும் நியமித்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஒழுக்கத்தின்படி இதன் ஒழுங்கின்படி அன்றரை வாழத்தக்க வாழ்நாளெல்லாம் உடைய ஆசீர்வாதம் உடைய கரமிருந்து அவரை வலிமைப்படுத்துகிற அந்த பெரிய காரியங்களை செய்யும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், தர்மத்தின் ஆசீர்வாதம், அவைக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தேவன் இணைத்த இவர்களை மனுஷர்கள் யாரும் இதை பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் இணைத்த இவர்களை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அருமையான பிரவீன் ராஜ், அருமையான ஸ்தோத்திரம் ரோரி, பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சமயத்து தேவ சமூகத்திலும் இந்த சபைக்கு முன்பதாகவும் அதை அறிக்கைக்கு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக மாங்கல்யத்தை மோதிரத்தை கற்பித்து கைப்பிடித்து
தெரியப்படுத்தினபடினால் இவர்கள் இன்று முதல் புருஷனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். கர்த்தர் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. திருப்பி கொடுங்க அந்த பக்கம் மாறி அப்படின்னு கர்த்தர் விசுவாசம் நீங்க செய்வாங்க. அப்படி நல்லது. இப்பொழுது வேதாளத்தை அவங்க கையில் கொடுங்க. எல்லாரையும் பார்த்து ஒரு சோதனை சொல்லுங்க. எல்லாரையும் பார்த்து சோதனை சொல்லுங்க. அனைவருக்கு நன்றி. திருமணத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கையெழுத்து சோதனை சொல்லுங்க. கையில் சோதனை கடைசியாக முடிக்க இருக்கிறோம். எல்லாரும் எழுதிருக்கோம். எல்லாரும் எழுதிருக்கோம். கண்களை மூடி இன்னொரு முறை கடைசி ஜபத்தை ஏற்று நாம் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த கடைசி ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில இவர்களுக்கு ஆசீர்வாதம் கூறி கடைசியாக ஒரு ஜபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு இவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். இவர்கள் நல்ல செல்வங்கள், நல்ல தீர்க்க ஆயுசு, நல்ல குழந்தை செல்வங்கள், நல்ல வாழ்க்கை மேம்பாடு, கனம், மரியாதை, நல்ல எல்லா விதமான உண்மையான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வதற்கு இந்த இடத்துல அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவனாகிய பிதாவாகிய தேவகுமாரனாகிய ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து காத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இவர்களுக்கு கிருபையை இரக்கத்தை பெருத்தரணும். இவர்கள் மறுமையில் நித்திய ஜீவன் அடையத்தக்கதாக இன்மையை ஒருவர் ஆதரவாய் அன்புடன் வாழும்படி இவர்களுக்கு ஆண்டவரை நித்திய மேன்மையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்தரணும். இவர்கள் மேல் கிருபையும் நன்மையும் மேன்மையும் இவர்கள் மேல் வருவதாக. சங்கீதம் 112 1 3 வரை உள்ள கர்த்தருக்கு பயந்து செவி கொடுப்பதனால் வருகிற பாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு இருப்பதாக. இவர்கள் சந்ததி பணத்திற்கு வம்சம் ஆசீர்வதிக்கப்பட ஐஸ்வர்யம் வீட்டில் பெருகி இருக்க இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா 51:2 பிரகாரமாக ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தான். அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆண்டவரே சாட்சியாக வாழ கர்த்தர் நடத்துவீராக. ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தது போல இவர்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணி எல்லாருக்கும் முன்பதாக மகிழ்ச்சியாய் வாழ பண்ணுவீராக. ஆதியாகமம் 12:2 பிரகாரமாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இவர்களுக்கு பலிக்கட்டும், இவர்கள் குடும்பத்தினர் நிலைக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆதியிலே நமது ஆதி தகப்பன் தந்தையாகி ஆதாம் ஏவாள் என்பவர்கள் சிரித்து அவர்களை இணைத்து பரிசுத்தமாக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆத்மா பிரியமாய் நடந்து ஜீவகால வரை இந்த பரிசுத்த அன்புடையவர்களாய் ஒருமித்து வாழ்ந்தது போல அருட்செல்வத்தை இவர்கள் பெற்று இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லா நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பார்களாக. அனைத்து வேதத்தின் மகத்துவமும் ஆசீர்வாதம் பாக்கியமும் இவர்களுக்கு வழிகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் விசேஷமாக மணமக்கள் இருவரோடும் நித்திய நித்தியமாய் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் மணமக்களை வாழ்த்த வேண்டும். அதற்கு முன்பு இந்த அரசாங்க முறைமுறை கையெழுத்து கொடுத்துருவாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம். இப்பொழுது மணமகன் கையெழுத்திடுவார். அதற்கு மணமகன் கையெழுத்திடுவாங்க.
அதற்கு பின்பு மணமகன் சாட்சி கையெழுத்திடுவாங்க. மணமகன் சாட்சி கையெழுத்திடுவாங்க. கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வார். ஆண்டுடைய கரம் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதம். சேர் போட்டு பாருங்க.